நான் கேட்கறது என்னன்னா, நான் சூர்யா ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், நீங்க ரைட்டு. நீங்க வளர்ந்துட்டீங்க ரைட்டு. நல்ல புதுமுக டைரக்டர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏங்க ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு படம் ஜெயிச்சவங்க, 2 படம் ஜெயிச்சவங்களுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு குடுக்குறீங்க. நீங்க அவங்களுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு குடுக்கலனா கூட சரி. கோடம்பாக்கத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்க தான் உண்மையிலேயே சூர்யாலாம் ஒரு 8000 பேர படிக்க வச்சிருக்காரு அப்படின்றது மனசார வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா 80,000 பேர் இருக்காங்க. நல்ல நல்ல கதைகளை தலையில சுமந்துக்கிட்டு வடபழனியிலும், சாலிகிராமத்திலயும், வலசரவாக்கத்திலயும், கோடம்பாக்கத்துலயும் லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வாரத்துக்கு ஒரு 5 பேரை கூப்பிட்டு கதை இருக்கிறது சொல்லுங்கப்பா. நீங்க வேணாம் அதுக்கு ஒரு டீம் மாதிரி ரெடி பண்ணி சரி டைரக்ஷன் திறமை இருந்தா டைரக்ட் பண்ணுங்க. இல்ல கதையை கொடுத்துருங்க. ஒரு வேலை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். டைட்டில் கார்டு உங்க பேரை போடலாம்னு எத்தனையோ கதைகள் இருக்கு. அது இப்படி ஒரு பில்டப் கொடுத்து ரெட்ரோ 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 ரெட்ரோன்னு எங்க பார்த்தாலும் சொல்லி அதை கொண்டு வந்து ஆஹா ஓன்னு சொல்லி சக்சஸ் மீட் கூட நடத்திட்டாங்க லீலா பேலஸ் ஹோட்டல்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா ஒரு வாரணம் ஆயிரம் மாதிரியான படங்கள், ஒரு 7ஆம் அறிவு மாதிரியான படங்கள் பண்ண சூர்யாவா அது அப்படின்ற ஒரு கேள்வி பெருத்த கேள்வியா